ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஆன்கோயிங் கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி நான் சொன்னதுதான் என்னோட செகண்ட் சேனலோட லிங்க் நான் கொடுக்குறேன், மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புது டிராமா ஆன்கோயிங் டிராமா போடும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இன்கேஸ் எதனா ப்ராப்ளம் அப்படின்னா இருக்கிற பேலன்ஸ் எபிசோட நான் அதுல தான் அப்லோட் பண்ணுவேன். சோ இப்போ வாங்க இன்னைக்கான எபிசோட பாப்போம். நம்ம ஹீரோ கத்தி எடுத்துக்கிட்டு கதவை சாத்திட்டு அவன் வெளியில போறான். அங்க போனா அவன் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். தாறுமாறான ஃபைட் நடக்குது. சீரியஸாவே சொல்றாங்க, சரியான ஃபைட் சீக்வன்ஸா இருந்தது இந்த சீனு. ஹீரோவும் எப்படியாவது முகத்தை பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றான். இருந்தாலுமே அவளை சமாளிக்க முடியல. நம்ம ஹீரோ என்னதான் வாட்டர் சட்டமோ செமையா ஃபைட் பண்ணாலுமே அவ வந்து அதை விட அல்டிமேட்டா இருக்கா. லீஜனுக்குமே செமையா அடிபடுது. ஹீரோவும் நல்லாவே அவளோட கையிலையும் கிழிச்சிடுறான். இப்பவும் வந்து ஹீரோவால சமாளிக்க முடியாம அவளை தண்ணியில தான் தள்ளி விடுறான். இவ்வளவுதான் சமாளிக்கவே முடியலையே. அவன் என்ன பண்றது, வேக வேகமா போய் போட்ல ஏறிட்டு அந்த போட்டை ஆன் பண்ணி அங்க இருந்து போக ஆரம்பிச்சிடுறான். காலையில தான் புருஷன்காரன் வரான். அதுவும் ஹோட்டல் ரூம்ல இருந்து அவங்களுக்கு போன் வந்திருக்கு, இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போறான் ஹீரோயினை பாக்குறதுக்காக. மறுபடியும் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே போட்லயே உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ கண்ணு விழிச்சு பாக்குறான். உனக்கு ஒன்னும் ஆகல, நான் நீ எழுந்துக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம இவ்வளவு நேரமா சைலண்டாவே இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஏன் சும்மா இருக்காரு, கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா புருஷன்காரன் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் காலையிலேயே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் வந்து அப்பதான் அவளை பார்த்த உடனே பெருமூச்சே விடுறான். அப்பாடா அவளுக்கு உயிருக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லி அவன் போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கான். சடனா என்ன ஆகுது, ஹீரோயின் வந்து தூக்க கலக்கத்திலேயே இவனோட கால்ல கைய போடுறா. அவனுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து இவனை தொடுறத கூட பெருசா விரும்புறது இல்ல. பார்க் வந்து நம்ம ஹீரோ கிட்ட செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்காக மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ண, நீ எங்கதான் போன அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். நேத்து வந்து நைட்டு ஒரு அட்டாக் நடந்தது, நான் வந்து மேடத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து எழுந்துக்கிறான். அவனுக்கே ரொம்ப சங்கடமாயிடுது. அதுக்கப்புறம் தான் இவன் பாக்குறான் ஹீரோ வந்து கீழே இருக்கான். ஜன்னல்ல இருந்து இவன் பாக்குறான் அப்படின்றதையும் ஹீரோ பாக்குறான். ஒரு மரியாதைக்கு கூட வணக்கம் கூட சொல்லாம ஹீரோ இப்ப மதிக்காம போவான். இவனை பார்த்த உடனே நைட்டு பூரா நீ இவன் கூட தான் இருந்தியா, தயவு செஞ்சு நானும் அவனை டேட் பண்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றான், நீ அதை பத்தி தான் யோசிப்பியா, என்ன வந்து நேத்தும் அட்டாக் பண்ணாங்க, என்ன கொல்றதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்றா. யார் இது பண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது எனக்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும் யாரு பண்ணான்னு சொல்லிட்டு, கண்டுபிடிச்சாதான் தெரியணும், கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றா. போட்டோ ஷூட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே இன்டர்வியூவும் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாதிரி சூன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பாக்குறான், ஹீரோ பாக்குறத ஹீரோயினும் பாக்குறா. ஆல்ரெடி நடந்த விஷயத்த தான் காட்டுறாங்க. புருஷன்காரன் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் இங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு இல்லையா, ஹீரோயின் தான் வந்து ட்ரீட்மெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பாக்குறா, ஹீரோவோட முதுகு பூராவுமே காயமா இருக்கு. அதை பார்க்கும் போதே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோ உடனே வந்து என்ன பண்றான்னா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். நேத்து அட்டாக் பண்ணவனும் அதே ஆளுதான், கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அவனோட மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இப்ப 100% கன்ஃபார்மா சொல்லலாம், உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் யாரோ இதை ஆளை அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. லெட்ஜரை எடுக்கிறதுக்காக தான் இப்ப அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என் மாமியாரும் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ யோசித்து பாரு, என்னோட புருஷனும் சரி அவனோட தம்பியும் சரி ரெண்டு பேருக்குமே ஃபவுண்டேஷன் மேல ஆசையே கிடையாது, ஃபவுண்டேஷன்ல பெருசா காசு வராது அப்படின்றதுதான் அவங்களோட எண்ணம். அதனால இதை பண்றதுக்கு அவங்க துணிவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அப்ப இவங்களோட சந்தேகம் வந்து இந்த லாயர் ஹான் இருக்கான் இல்லையா, அவன் மேலதான் வருது. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ வந்து டைரக்டா புருஷன் கிட்டயே பேசிடு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றான். மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சிருது. ஹீரோ ஹீரோயினியே பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறா. இதை புருஷன்கார பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சைகையிலேயே ஏதோ வேற பேசிக்கிறாங்க. ஹீரோயின் புருஷன்காரன் கிட்ட பேசுறதுக்காக வரா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நேத்து நைட்டு நீ நல்லா தூங்கின போல இருக்கே, சான்ஸே இல்ல, இது நீ அந்த அளவு தூங்கி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றான். புருஷன்காரன் என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்னு கேட்கறதுக்காக ஹீரோவுமே ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்கான். அப்ப வந்து ஹீரோயின் புருஷன் கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, உங்க தம்பி இருக்கான் இல்லையா, அவன் உங்க அப்பாக்கு பிறக்கல அப்படிதானே அப்படின்னு டக்குன்னு ஓப்பனா கேட்டுடுறா. புருஷன்காரன் ஷாக் ஆயிட்டு எதுக்கு அப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
இதுல இருந்து நல்லாவே தெரியுது உனக்கும் இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ தான் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி கேட்க சொல்லியிருக்கா. அதாவது புருஷங்காரன் தான் இதை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல அவனோட தம்பி சான்ஸ் இருக்கா பண்றதுக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க டைரக்டா இப்ப இப்படி கேக்குறாங்க. உடனே புருஷன்காரனுமே ஆமா உண்மைதான் அது, எங்க அப்பாக்கும் அதனாலதான் அவன் மேல பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். அவங்க அப்பாவோட சாவை பத்தி கேட்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு, அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில செத்தாருன்னு வெளியில சொல்றதுக்கு அப்படின்னு இவன் சொல்றான். அப்போ உடனே உன்கிட்டயும் அதுதான் சொன்னாங்களா, அதுதான் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி இவ கோச்சுக்கிறா. அதாவது மரம் இருந்தீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறேன் என்ன அப்படின்னா அவங்க அப்பா இன்னொரு பொண்ணு கூட ஹோட்டல்ல தனியா இருந்தாரு, அந்த டைம்ல தான் செத்துட்டாரு அப்படின்றதான் அவங்க வந்து ஹீரோக்கு தெரியற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா பார்க்க. உடனே வந்து இவன் கோவப்படுறான். உடனே புருஷன்கார கேக்குற எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஏன் உனக்கு தோணவே இல்லையா உங்க அப்பாவை கொலை பண்ணிருப்பாங்க யாருன்னான்னு சொல்லி அப்படின்னு கேட்கும்போது இவன் ஷாக் ஆயிடுறான். இந்த கேள்விய காட்டுறாங்க, ஒரே அலறிட்டு இருக்கா. என்னடா இந்த அலறாளே அப்படின்னு பார்த்தா என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவ வந்து அந்த மசாஜ் சேர் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருப்பா இல்லையா, அதாவது சுவிட்சர்லாந்து வந்து காஸ்ட்லியானது தான் எனக்கு வேணும்னு சொல்லி அதுவே வந்து ஃப்ராட் தனம் பண்ணி இவளை ஏமாத்தி காசு புடுங்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொம்பளை யாரு அப்படின்னு பார்த்தா ஷாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாமி ஆடுற பொம்பளை. அந்த பொம்பளை தான் இவளை அசால்ட்டா ஏமாத்திடுச்சு. இப்ப பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா, இந்த விஷயம் வெளியில தெரியவே கூடாது, என் மான மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு. உடனே ஹானும் சரி நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்றான். இங்க இருக்க வேலைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அவங்க தான் இங்க வந்து போனதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. ஐயோ இப்படியா ஏமாந்துட்டாங்க ஓனர் அம்மா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு பட்லர் வந்து ஏய் இந்த நியூஸ் எல்லாம் பாக்காதீங்க, எடுத்து வச்சுட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹோட்டல்ல இருக்கும் போது ஹான் வந்து தெரியாத தனமா போட்டோ எடுத்தான் இல்லையா ஆளை வச்சு, அந்த போட்டோ எல்லாத்தையும் மாமியார் கிட்ட காட்டுறான். இந்த போட்டோஸ் எல்லாம் போதும்னு நினைக்கிறேன் நம்ம ரூமரை பரப்புறதுக்கு. இல்ல இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா இந்த மாசம் எண்டுல வந்து அவருக்கு 70 வயசு ஆகுது இறந்து போன சேர்மனுக்கு, அதனால உயில படிக்க போறாங்க. அந்த உயில்ல அதிகமான பங்கை வந்து நம்ம ஹீரோயினுக்கு அவர் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால அதுக்குள்ள இவளை டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்கன்னா இவங்க வந்து கேஸ் போடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து அவளுக்கும் இதுலயும் உரிமையே கிடையாது, வேணும்னா இவ்வளவு பெர்சன்டேஜ் தரலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் இவங்க இவளை எப்படியாவது அதுக்குள்ள டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பதான் இவன் என்ன சொல்றான்னா அந்த பாடி கார்டுக்கு வந்து நம்ம மேல தனிப்பட்ட பகை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மேல என்ன அவனுக்கு தனிப்பட்ட பகை அப்படின்னு கேக்குறா. அதாவது அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு சேர்மனோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதுதான் கொலை செய்யப்பட்டிருக்கான், அதனால நம்ம மேல சந்தேகப்பட்டு அவனுக்கு நம்ம மேல பகை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீதான் அவனை கொன்னியா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேக்குறா. சாச்சா நான் எப்ப அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாய் கூசாம போய் சொல்றான். ஆண் கிளம்பும் போதுதான் கரெக்டா ஹீரோயின் உள்ள வரா. ஐயோ உங்களுக்கு ஏதோ அட்டாக் வந்துச்சாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் விடுங்க, எங்க அண்ணன் 2 நாள்ல வெளியில வந்துருவாருல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. எங்க நேரா போய் இந்த லீஜன் இருக்கா இல்லையா அவளை போட்டு அடின்னு அடிக்கிறான். 13 வயசுல இருந்து கத்திய பிடிச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா இவ ஒருத்திய உன்னால கொலை பண்றதுக்கு துப்பே கிடையாதா, இது பாரு சைனால இருக்க உன் குடும்பத்தையே என்ன பண்ணுவேன் அப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி இவளை மிரட்டிட்டு இருக்கான். அடுத்த அட்டாக்கு ரெடி பண்ணு, அதுல மட்டும் நீ ஃபெயிலியர் ஆன கண்டிப்பா நான் வந்து சொன்னதை செய்வேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோ கையில கிழிச்சதுல இவளுக்கு நல்லாவே ஒரு காயம் ஆயிருக்கு. புருஷங்காரன் வந்துட்டு ஹீரோயினை பத்தி வந்த ரூமரையும் அந்த போட்டோஸையும் பார்த்துட்டு கொலை வெறி ஆத்திரத்தோட அம்மாவை பாக்குறதுக்காக வரான். எதுக்காகமா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது ஐயோ தம்பி இல்லப்பா நானே ஷாக் ஆயிட்டேன் பார்த்திருக்கோம் இந்த ஆர்டிக்கல்ல பார்த்து அப்படின்னா அது நடிக்குது, எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையுமே நீங்க தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க. அவளை ஃபாலோ பண்ண சொல்லி இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல இல்ல, நான் என்ன யோசிப்பேன் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இல்ல ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கேக்குறான். இல்லப்பா நீ வந்து அவளை சந்தேகப்பட்ட பாடி கார்டு கூட சேர்த்து வச்சு சரி அதனாலதான் நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விரும்பினேன், ஜஸ்ட் நீ வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணு, அவளையும் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் அவளை டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பைத்தியமாடா நீ இந்த மாதிரி ஒரு பொம்பளை கூடியா வந்துட்டு நீ வாழ போற அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. அதுக்கு பையன் வந்துட்டு அவளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறான். நீ எல்லாம் இத்தனை வருஷம் எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவ எனக்கு பொண்டாட்டியா வாழ்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறான். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சமக்கம் வந்துட்டு அந்த பொம்பளைக்கு உடனே கத்த ஆரம்பிக்கிறா. உங்க அப்பனை வந்துட்டு நான் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன், அவனுக்குமே என்ன பிடிக்கவே இல்லை, ஆனாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன புழுவை விட கேவலமா நடத்தினான், அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. தப்பு பண்ணாதவங்க உலகத்துல யாருமே இல்லமா, ஆனா ஜஸ்ட் நீ அந்த தப்பு
உனக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரியாவது இருந்திருக்கணும். அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்றப்போ அது தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு கூட நீ உணரல. ரொம்ப கேஷுவலா உன் வேலையை பாருன்னு சொல்லிட்ட. என்னோட மனசு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு உனக்கு புரிஞ்சுதா? அதுக்காக நீ எனக்காக சாரியா கூட ஃபீல் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். நான் எதுக்காகடா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறாளா. ஏன்னா நான் உன் பையன், நீ என்ன பெத்திருக்க, அதனால நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறான் அவன். இது எல்லாத்தையும் ஜாங்டேரா ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன சொல்றானா, உன்னாலதாமா நான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உண்மையா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவன் மேல எனக்கு காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் உணர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. அவகிட்ட என்னோட காதலை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாம நான் அவ்வளவு அளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. இவன் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இவன் எப்போ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு சாதா உடன் எங்க கொடுத்துதான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸே பண்ணிருக்கான். இவன் உண்மையாவே தாங்க பயங்கரமா ஹீரோயினை லவ் பண்றான். பட் ஆனா அதை அவனுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு தெரியல. இவன் யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு முன்னாடி இவனோட மரியாதையை போய் செலுத்திட்டு வந்திருக்கான். அப்பதான் நான் தான் உங்களோட மருமகன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டயும் போய் பேசியிருக்கா. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சோகம் இருந்தாலும் அதை பத்தி என்கிட்ட பேச மாட்டேல்ல, நம்ம பையன் இறந்து அப்பயும் நீ இப்படிதான் இருந்த அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, இது எல்லாமே என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றா. நம்மளால ஒருத்தர் திரும்பவும் லவ் பண்ணவே முடியாதா என்ன, நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். தயவு செஞ்சு நீ நடந்த எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்காத, உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே நமக்குள்ள காதல்ன்றது வரவே வராது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவன் என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, வச்சுக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா என்ன, அஃபர் வச்சுக்கிட்டதுனால நீ என்ன கொஞ்சமா உன்னோட புருஷனை ஏத்துக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, பாத்தியா இது உனக்கு ஒரு தப்பு இல்லையா, அடுத்தவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதான்னு தெரியல அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஜாங்டேராவை காட்டுறாங்க. அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவை வர சொல்லி இவ வீட்டை விட்டு கிளம்புறா. என்னதானே ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இங்க என்ன காதலிக்கிறதுக்கு யாருமே இல்ல, யாரு கண்ணுக்குமே நான் தெரியலமா, நான் யாருக்குமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா தைரியம் சொல்றாங்க. ஹீரோயினோட அண்ணங்காரன் ஜெயில இருந்து வந்துடுறான். வந்த உடனே நேரா ஹீரோவை தான் பார்க்க வரான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கிட்டயே இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்ப, நீ என்ன அவளை டேட் பண்றியா அப்படின்னு சொல்லி கத்துறான். உங்களுக்கு இப்ப என்ன சார் உங்க தங்கச்சியோட வாழ்க்கை மேல இவ்வளவு அக்கறை வந்துருச்சு, இவ்வளவு நாளா அவ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல மாட்டிக்கிட்டு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். உளர்றதை நிறுத்திட்டு மரியாதையா அந்த லெஜரை எடுத்துட்டு என்கிட்ட கூட, அதை நான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க உயிருக்கு கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதை கொடுத்தாதான்டா எனக்கு உயிரே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, கிடையாது, அந்த லெஜர் வெளியில லீக் ஆச்சுன்னா மாட்ட போறது நீங்களும் இல்ல ஹானோ கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, மொத்தமும் சேர்மனோட பேர்ல தான் இருக்கு, அவங்க தான் மாட்டுவாங்க அப்படின்னும் போது இந்த விஷயம் அவருக்கே தெரியாது போல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நைட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ அந்த ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு வந்தான் இல்லையா ஹான் வீட்ல, அந்த கேமரால பாஸ்வேர்டை பார்த்துட்டு அவன் உள்ள வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல என்ன இருக்கு என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹானோட பேர்ல இருக்க எல்லாமே நாமினியா தம்பிக்காரனோட பேரு தான் போட்டிருக்கு. ஹீரோக்கு புரிஞ்சிடுது, அப்ப ஹானோட பையன் தான் தம்பின்ட்டு. ஹீரோ வீட்டுக்குள்ள தப்பிச்சு வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா புருஷங்காரன் ஹானை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வரான். ஹீரோ அவனோட ரூமுக்கு பார்த்தா ஹீரோவோட ரூம் ஃபுல்லாமே யாரோ கழிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் பேசிக்கிட்டு இருந்ததை தான் காட்டுறாங்க மறுபடியும். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு அந்த லெஜர் கொடுக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கப்புறம் எப்பனாலும் உங்க உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்றானா. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுனா ஆச்சுன்னா நீ என்னோட பொண்டாட்டிய போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. ஹானை பாக்குறதுக்காக புருஷங்காரன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, என்னோட அப்பாவை எதுக்காக கொன்ன அப்படின்னு கேக்குறான். என்னப்பா நீ குடிச்சிட்டியா அதிகமா, ரொம்ப லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பையனுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இதோட இதை எல்லாத்தையுமே நிறுத்திடு அப்படின்னு சொல்லும் போது, என்னது பையனா, எனக்கு ஏதுப்பா பையன், என்னப்பா நீ ரொம்ப உளறப்பா, இன்னைக்கு ரொம்ப சரக்கு அதிகம் அடிச்சுட்ட போல அப்படின்னு சொல்றான். ஒன்னே ஒண்ணு சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ, ஒரே ஒரு பைசா கூட எங்க அப்பா உன் பிள்ளைக்காக எழுதி வச்சிருக்க மாட்டான், அதனால நீ இங்க இருந்து போகிறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும் போது அவன் உன்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்றான். என்னது ஏன் தம்பியா, உனக்கு பிறந்தவன் எப்படி ஏன் தம்பி ஆவான், உனக்கு
உனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மாவுக்கே வந்து உன் பையனை பிடிக்காது. ஏன்னு தெரியுமா? வேலைக்காரன் கூட இருந்து ஒரு புள்ளைய பெத்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அதனாலதான் உன்னோட பையனை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மாக்கு அவ்வளவு ஆத்திரம் வரும் அப்படின்னு சொல்றான். ஹானுக்கு செம கோவம் வந்துடுது. அவனுக்கு எதனா ஆச்சுன்னா அன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்றானா. என் பொண்டாட்டி கிட்ட நீயோ இல்ல உன் பையனோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அன்னைக்கு தாண்டா உங்க 2 பேருக்கும் உங்களுக்கு கடைசி நாள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இங்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, இப்பதான் மேடம் உங்களோட வீட்டுக்கார் பாடி கார்டை வந்து புடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. பார்க்கு தான் ஹீரோ கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரா. அப்ப உடனே மரியாதையா அவனை அவுத்து விடு, அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப உடனே கண்ணை எடுத்து இவனோட தலையிலேயே வச்சுட்டு கேக்குறான், நீயும் என் பொண்டாட்டி இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தொலைவு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இது வரைக்கும் நாங்க ரொம்பவும் வந்து மரியாதையோட தான் 2 பேரும் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நீ வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னோட பொண்டாட்டி அப்ரோச் பண்ணிருக்க, அது எதுக்காகன்னு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, ஏன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டை கொன்னாங்க, அதே ஆளுங்க தான் சேர்மனையும் கொன்னாங்க, சேர்மனோட கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதுனாலதான் என்னோட ஃப்ரெண்டை என் கண்ணெதிரிக்கே கொன்னாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த லெட்ஜர் வந்து வெளியில போச்சுன்னா மாட்ட போறது வந்து ஹானோ இல்லனா வந்து உங்களோட மச்சானோ கிடையாது, உங்க அம்மா தான் ஜெயிலுக்கு போவாங்க, உங்க அம்மாவோட பேர்ல தான் இந்த எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட தம்பியோட உண்மையான அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வேக வேகமா ஓடி வந்து கண்ணை பிடிச்சிக்கிறா. தயவு செஞ்சு சுடணும்னா நீ என்ன சுடு அப்படின்னு சொல்றாளா. இவனுக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாயிடுது. அடி பாவி, என்னடி புருஷன்காரனை விட்டுட்டு அவனுக்கே சப்போர்ட் பண்ற அப்படின்னு. நீ அவனை காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி புருஷன்கார கேக்குறான். ஆமா உண்மைதான், நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா இவ. அப்ப அவனும் என்ன காதலிக்கிறானான்னு கேட்கும் போது, இல்ல அவர் என்ன காதலிக்கல, நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவன் உன்கிட்ட ஒரு காரணம் கொண்டுதான் பழகிட்டு இருக்கான், அது உனக்கு புரியலையா, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி பயங்கரமா டென்ஷன் ஆகுறான் புருஷன்காரன். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த விஷயத்தை இதோட விடு, நம்ம வந்து பார்க்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவன் வந்து எத்தனை வாட்டி என்ன கொலை பண்ண வரும்போது ஒரு வாட்டியும் அவன் என்ன காப்பாத்திருக்கான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், என்னையும் இல்ல உங்க அப்பாவையோ கொல்ற அளவு நீ மோசமானவன் கிடையாது, நான் உன்னை நம்புறேன், தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிக்க விடு, அவன் வந்து இந்த விஷயத்த கண்டுபிடிக்கட்டும், அதுதான் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சுறா. உடனே அவனுமே அழ ஆரம்பிச்சிடறான். இவளும் அவனை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மறுபடியும் பழைய சேர்மனும் நம்ம ஹானும் பேசுனதை காட்டுறாங்க. அப்ப வந்து அவருக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்கு 2வது பையன் வந்து இவனோட பையன் தான் அப்படின்னு சொல்லி. நீயே உன் பையனுக்காக நிறைய விஷயம் பண்ணி வச்சிருப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் எதுக்காக என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லிதான் இவர் வந்து ஹான் கிட்ட கேக்குறாரு. ஹான் அப்பவும் வந்து ஒத்துக்கவே மாட்டான், சைலண்டாவே இருக்கான். அதோட 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. 2 வாரம் கழிச்சு அந்த நாளும் வந்துடுது. அந்த டைம்க்கு நியூயார்க்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க உயிரை பிரிச்சு படிக்கிறதுக்காக. அப்ப மறுபடியும் அந்த லேடியை தனியா கூட்டிட்டு வந்து, இப்பவாவது உன்னால டக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, இது என்னால தயவு செஞ்சு எதுவுமே பண்ண முடியாது, என்ன இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கத்துற. ஃபேமிலியை சேர்ந்தவங்களை தவிர மத்த எல்லாரையுமே வெளியில நிறுத்திடுறாங்க. ஹீரோயினோட அண்ணா கூட வெளியில தான் இருக்காரு. ஒயிலையும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு வீடியோவாவும் பண்ணி வச்சிருக்காரு, அதே மாதிரி அவரோட கைப்படவும் எழுதி வச்சிருக்காரு. அப்ப படிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 8000 கோடியை வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேர்ல எழுதி வச்சிருக்காரு. நடத்துற ஃபவுண்டேஷனுக்கு தான் வந்து சேரும். அது ஹீரோயின் வந்து உயிரோட இருந்து அவ கைப்பட எழுதினா மட்டும்தான் வந்து அது அவளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அந்த காசு யாருக்குமே கிடைக்காம போயிடும். அவ்வளவுதான். இதை கேட்டு எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. ஐயோ அந்த பைத்தியக்கார கிழவன் செத்துட்டான், இல்ல அப்படின்னா இந்நேரம் நானே அவனை கொன்றுப்பேன் அப்படின்னு கேள்வி செம கொலை வெறியில இருக்கு. ஆனா ஹீரோயினே பயங்கர ஷாக்ல தான் இருக்கா. ஆனா புருஷன்காரன் மட்டும் இது எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுதான், என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துதான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இதோட கண்டினியூஷன் அடுத்த வாரம் தான், அடுத்த வாரம் வியாழன் வெள்ளியில தான் வரும். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.